நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மல்லித்தலையை போட்டுக்கிறேன். மற்றபடி நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுட்ட கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 3 கத்திரிக்காய், நல்ல பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு சிவப்பு மிளகா ஒன்று எடுத்துருக்கிறேன். அது மாதிரி 9 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறேன். சரிங்களா? மசாலாவை போடுறப்ப பார்த்துக்கணும். சரிங்களா? வாங்க இப்போ ரெடி பண்ணும். இப்போ கத்திரிக்காவை இது மாதிரி ஒரு கோடு போட்டு உள்ளார என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ள 3 பூண்டு பல் வச்சிங்க. நான் 3 பூண்டு பல் உள்ளார வைங்க. வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாவை உள்ளார வைங்க. சரிங்களா? ஒரு பச்சை மிளகாவும் உள்ளார வச்சுருங்க. இது அப்படியே நம்ம சுட போகிறோம். சரிங்களா? இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் 3ஐயும் எடுத்துக்கிறேன். 3 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா உள்ளார இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி 3ஐயும் எடுத்துக்கிறேன். இது மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா இப்படி உள்ள கத்தியை விட்டு செஞ்சீங்க. 3 பல் பூண்டு. இப்போ 3 பல் உள்ள பூண்டை வைக்கிறோம். பூண்டை வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவை உள்ளார வைக்கிறோம். இதை நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காயும் 3வது கத்திரிக்காயும் அதே மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதை சுட்டு எடுத்துக்கோம். நீங்கள் இது மாதிரி ஒரு வலை கம்பி எடுத்துங்க. இது மாதிரி அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காய் இது மாதிரியே அடிக்கிங்க. சரிங்களா? பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ லைட்டாக பரட்டி விடுங்க. சரிங்களா? இது மாதிரி பரட்டி விட்டுங்க. நல்லா இது மாதிரி கிடிக்க இருந்ததுன்னா நல்லா வச்சு பரட்டி விடுங்க. நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இது தொலியெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா சுட்டுக்கிட்டேன். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இந்த தொலியெல்லாம் நான் உரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது தக்காளியை சுட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அது மாதிரி ஒரு மிளகாவும் சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா தக்காளியை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். அந்த தோலை உரிச்சிட்டு தான் நம்ம சதைய பகுதி மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காயில் தொலி உரித்து எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணிக்குவோம். அது மாதிரி நம்ம தக்காளி பழத்துலேயும் மிளகாலையும் தொலி உரித்து எடுத்துக்கிட்டேன். இதையும் கட் பண்ணிக்குவோம். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. இது மாதிரி நல்லா கிரேவியாக எடுத்துங்க. சரிங்களா? அதில் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டிடுங்க. இது மாதிரி நைஸாக வெட்டிட்டாலே எல்லாம் வெட்டு போட்டுரும். சரிங்களா? இப்போ மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணிங்க. அது மாதிரி தக்காளியை பொடிசாக கட் பண்ணிங்க. சரிங்களா? இது மாதிரி நல்லா சூடாக இருக்குது. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம கத்திரிக்காய் ரெடி பண்ணியாச்சு. நல்லா வேக விட்டு கட் பண்ணியாச்சு. தக்காளியும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? 2 ஸ்பூனு நெய் போட்டுக்குவோம். சரிங்களா? நெய்யில் தான் வேகணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல்
சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா வேகட்டும். நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா கிளாஸ் பக்குவத்து வரட்டும். சரிங்களா? அப்போதான் நல்லா மசிக்கும். இது நல்லா வெங்காயம் வேகட்டும். சரிங்களா? வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதோட தக்காளியும் மிளகாவும் இதிலே சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கோம். நான் இதுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த உப்பு கரையிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறந்துடாமல் நெய் போட்டு செய்யணும். சரிங்களா? நல்லா வேகட்டும். இப்போ இதோட மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அந்த நெய்யிலையும் ஆயிலையும் நல்லா வெந்து வருது. இப்போ 2 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். சரிங்களா? மல்லித்தூள் போட்டுங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுங்க. 1 டீஸ்பூனு கரம் மசாலா. சரிங்களா? கொஞ்சம் போல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள், நான் 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சரிங்களா? அதை நல்லா இந்த மசாலாவோட நல்லா வறுத்துடுங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கத்திரிக்காவை சேர்த்துக்கிறோம். நம்ம சுட்ட கத்திரிக்காவை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா பொடிசாக இது மாதிரி கட் பண்ணிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவை நல்லா பரட்டி விடுங்க. உப்பு பார்த்துங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்துங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. அவ்வளோதான். நல்லா கொதித்து வரட்டும். சரிங்களா? இதை தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்படியே அந்த கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்த கத்திரிக்காய் தான், அப்படியே கிரேவியாக வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது முடிய வெயிட் பண்ணுங்கள். எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, மல்லி தழையை போட்டு இறக்கிக்கிறோம். செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மல்லி தழையை போட்டுக்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மல்லி தழையை போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மல்லி தழையை போட்டுங்க. போட்டு சுடு சாதத்துக்கு, மற்றபடி நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்ட நெய் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.